பிரபல தமிழ் நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. யார் அந்த நடிகர் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழுக்கு எண் ஒன்றே அழுத்தவும், தெகிடி, மியூசியம் இருக்கு, இரும்புத்திரை, மேயாதவன், லிஃப்ட் போன்ற படங்கள் நடித்து பிரபலமானவர்தான் நடிகர் பிரதீப் ஜென். இப்போ இவர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பிரதீப் ஜென் அவர்கள் சென்னையில் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. கடந்த 2 நாளாகவே அவர் வெளியில் வரவே இல்லை. ஃபோன் அடித்தாலும் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் சந்தேகப்பட்டு பிரதீப் நண்பர்களும் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்களும் எல்லாரும் சேர்ந்து வீட்டின் கதவை உடச்சி பார்த்துருக்காங்க. அப்போ தான் பிரதீப் அவர்கள் இறந்து கிடந்தது தெரிய வந்திருக்குது. அதாவது பிரதீப் அவர்கள் தனியாக தான் இருந்திருக்காரு. அவர் கூட யாரும் இல்லை. சென்னையில் பிறந்த பிரதீப் அவர்களை கடந்த 10 வருடங்களாக படங்களில் நடிச்சுட்டு வந்தார். தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் துணை கதாபாத்திரத்திலையும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் நடிச்சுருந்தார். இப்படி அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைச்சும் தன்னுடைய கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். சென்னையில் பிறந்து வளர்ந்த பிரதீப் அவர்கள் கடந்த 10 வருடங்களாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் துணை கதாபாத்திரத்திலையும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. அதாவது தமிழில் குறிப்பாக சொல்லணும்னா தெகிடி, லிஃப்ட் படங்கள் நடிச்சது மூலம் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு பட வாய்ப்புகளும் அடுத்தடுத்து கிடச்சிச்சு. இவருக்கு கிடைச்ச வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டினார். தமிழில் லிஃப்ட் படத்தில் கவிஞர்களோடு சேர்ந்து நடிச்சிருந்தார். இந்த படம் கவினுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் கடைசி காட்சியில் பிரதீப் அவர்கள் வருவார். அதாவது பிரதீப் அவர்களை கவினவர்களை அடிப்பார். அந்த அடியை வாங்கிக்கிட்டு இவர் சிரிக்கிறத பார்க்குற காட்சியை பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்ச நாளாகவே திருத்துறையில் இருக்கவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமறைசி விளையிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக தனிமையில் இருக்கவங்க எப்போவுமே தன்னுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். தனியாக இருக்கவங்கள்ட்ட பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா உடனே அதை வெளிப்படுத்திடணும். அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு உடனே போய்ட்டு மருத்துவரை போய் பார்க்கணும். அதாவது இப்போ பிரதீப் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வச்சுருக்காரு. பிரதீப் அவர்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைச்சி படத்தில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்க நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமான செய்தி வெளியானது ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சிக்கும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தற்சமயம் பிரதீப் அவர்களுக்கு நண்பர்களும் பிரபலங்களும் தங்களுடைய ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.